நீங்க இந்த வெல் ஃபியூச்சர் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி பாருங்க. நான் சுமார் 30க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப பின் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம 6 வருஷமா ரன் பண்றோமே 6 வருஷமாவும். அதே மாரி நீங்க இதுல நாங்க இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ வந்து நான் பேசியிருக்கிறோம். அதே மாரி ஸ்டூடெண்ட்ஸ கைட் பண்ணியிருக்கிறோம். அதே போல நீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ட்ராவல்ல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் இதுல இருக்கிறாங்க. அந்த நான் பின் பண்ணி வச்சிருக்கிறதே பாருங்க. அதுலயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வித்தியாசமான ஒரு நடைமுறை, வித்தியாசமான ஒரு எஃபர்ட், ஒரு சிஸ்டம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள் சக்சஸ் ஆகி படிச்சு சக்சஸ் ஆகின பிள்ளைகள்ட்ட பேட்டி எடுப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் சொல்லுங்க என்னன்னா, ஒரு வித்தியாசமான இதொன்ன சொல்லுங்க. ஓகே. ஆனா ஒவ்வொரு ஆளும் அவங்களுக்குண்டான ஒரு தனியான ஒரு முறை ஒன்றை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன செய்யறாங்க, பில்டப் பண்ணி எடுக்கிறாங்க. இதுல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிடணுமோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சு எடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சில பிள்ளைகள் இருக்கு, சத்தம் போட்டு படிச்சாதான், சத்தம் போட்டு அதை வாசிச்சு படிச்சாதான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது என்ன செய்யணும்னு சொன்னா உள்வாங்குற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கு. அதை என்ன செய்யணும்னா அந்த பிள்ளைகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செப்பரேட்டான பிளேஸ்ல அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சு எடுத்து செய்யறாங்க. சில பிள்ளைகளுக்கு இந்த ஊஞ்சல் ஆடிட்டு ஊஞ்சல்னு ஒரு சொல்லுவாங்க. அதான் ஊஞ்சல் ஆடிட்டு படிச்சா தனக்கு அது தனக்குள்ள உள்வாங்கப்படுது. இப்படிங்கிற மாதிரி நிறைய பிள்ளைகள் வித்தியாசமான ஷெடியூல இது சொல்லுங்க. அப்படி வந்து எங்கட கிளாஸ்ல இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுவும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து வித்தியாசமாவே இருக்குது. ஓகே. அவங்களோட பேசும்போது இப்ப நான் எப்படியுமே அவங்க வித்ரோல் எடுக்கும்போது இப்ப என்னோட தான் வித்ரோல் எடுக்கணும். அந்த கடைசி ஸ்டெப் வந்து நீங்க ஒர்க் பண்றதுல அந்த வித்ரோல் எடுக்கிறதா. ஸோ அந்த பிளேஸுக்கு வந்து நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு சின்ன சர்வே மாதிரி நான் சும்மா கேட்கறேன். நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா மொபைல வச்சுக்கிட்டே சும்மா சாதாரணமா யோசிச்சா 4,00,000 5,00,000 2,00,000 1,00,000 சொல்லி அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. மொபைல் வச்சுட்டு நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? மொபைல்னா நீங்க S23 அல்லது நீங்க ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 12 ப்ரோ மேக்ஸ் இப்படி யோசிக்கிறீங்க. 4 GB ரம்முள்ள ஒரு மொபைல்ல ஒரு போய் ஒன்று அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. பெர்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த ஏர்னிங்ஸை வந்து மல்டிப்ளை பண்ற அளவுக்கு குரோத் பண்றாரு. அப்ப உங்கள்கிட்ட என்ன நிலைமை இருக்குதோ அந்த நிலையில வச்சு நீங்க எதை ஸ்டார்ட் பண்ண பார்க்கணும். ஓகே. இல்ல நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணத்தான் வேணும் இது பண்ணணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க இந்த டாலர் ஹார்ட் கரன்சி டாலர் யூரோ இந்த கரன்சி எல்லாம் மணி மேக் பண்றதுக்குரிய ரியலான பிளேஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதுல குரோத் ஆகிறதுக்கு பல தெரிஞ்சு வச்சு கொண்டிருக்கணும். அது நீங்க நல்ல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு பிளேஸ். இதுல என்ன விஷயம்னா இதை தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். என்னன்னா முதலாவது உங்களுக்கு ரியலான மணி மேக்கிங் என்னன்னு தெரிஞ்சாதான் பிழையான மணி மேக்கிங்ல இருந்து நீங்க தவிர்த்து கொள்வீங்க. இப்ப இது வந்து பிசிக்கலா உங்களுக்கு ஓகே. இப்போ ஒரு ஆள் சொல்றாரு இந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று தந்து இதை வந்து நீங்க செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு அது செல் ஆகி முடிஞ்ச பிறகு அதுல வர காசை எனக்கு தாங்க, இந்த மெயின் காசை எனக்கு தாங்க, வார ப்ராஃபிட்டை நீங்க எடுங்கன்னு சொல்றாரு வைங்களேன். இப்ப இதுல இது ப்ராடக்ட் பைஸ்ல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரைட். இதுல உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கிற ஒரு விஷயம் இதுல உங்களுக்கு விளங்குது, பிசிக்கலா விளங்குது. இவர் தார ப்ராடக்ட் வந்து லீகலானதா இல்லீகலானதா. அப்ப லீகலானதை செய்தீங்கன்னு சொன்னா லாங் டேர்ம்ல நீங்க குரோத் ஆகலாம். அப்ப நீங்க மார்க்கெட்டிங்க படிப்பீங்க, ஒவ்வொரு விஷயமும் அதுல லேர்ன் பண்ணுங்க, படிப்பீங்க. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆளுக்கு சேல் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆள் 10 பேர் ஆவாங்க, 10 பேர் 100 ஆகுவாங்க. இதை வந்து உங்களோட தனிப்பட்ட திறமையில நீங்க இது பண்ணிட்டு இருக்கணும். ஓகே. மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் ப்ராடக்ட் செல்லிங்ல. அதே வந்து இப்ப இது இது உங்களுக்கு தெளிவா விளங்கும். ஆனா இந்த ஒன்லைன்ல வரப்போக்குள்ள நீங்க என்ன சொன்னா, இப்ப ஒரு ஆஃப்லைன்ல ஒரு ப்ராடக்ட தாராங்க. ப்ராடக்ட தந்து அவங்க சொல்றாங்க என்னன்னா, இந்த ப்ராடக்ட்டை நீங்க செல் பண்ணிட்டு அதுல வர ப்ராஃபிட்டே எனக்கு தாங்கன்னு சொல்லி இதுல முறை இருக்கு. ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தெரியுது இது லீகலா இல்லீகலான்னு. ஆனா இன்னும் ஒரு விஷயம், இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்ப கட்நாயக்காவிலையும் இந்த விஷயம் நடக்குது. என்னன்னா ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொன்னா ஃபாரின்ல இருந்து வர போகல அவங்கள்ட்ட என்ன சொன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு இதை கொடுத்து இதை ஒரு உரிய நபர்கிட்ட நீங்க கொடுங்க. இது சொல்லுவாங்க ஒரு ஒரு உரிய நபர்கிட்ட இதை கொண்டு கொடுங்க அப்படி சொல்லி கொடுக்க போகல இவருக்கு அது என்ன ப்ராடக்ட்னு தெரியாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒன்றை சொல்றாங்க, நீங்க கொண்டு கொடுங்க, நாங்க நீங்க போறதுக்குரிய டிக்கெட் செலவை நாங்க ஏற்றுக்கொள்றோம். இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா நாங்க சும்மாவே யோசிச்சு பார்க்கணும். இது வந்து ஒரு ஒரு 1000 ரூபாய் தரேன் அல்லது வந்து 5000 ரூபாய் தரேங்கிறது ஒரு இது. அப்படி இல்லாம நீங்க போற டிக்கெட் செலவை நான் ஏற்றுக்கொள்றேன்னா நீங்க மெச்சூர்டான ஆட்கள் நீங்க விளங்கி கொள்ளணும். இது வந்து ஒரு ஸ்கேம், ஒரு ஏதோ ஒரு பிழையான ஒரு இதா இருக்குது. ஸோ நீங்க அதை வந்து மறக்கணும். விளங்குதா? உங்களுக்கு இந்த இந்த விஷயத்தை நீங்க தெளிவா விளங்கி கொண்டீங்கன்னா அதே தான் இந்த ஆன்லைன்லையும். இப்போ நீங்க யூடியூப் வீடியோவை லைக் பண்றதுக்கு
நான் உங்களுக்கு 500 ரூபாய் தாரேன் அப்படின்னு ஒரு சொன்னா நீங்க நீங்க யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்ல, யார ஒரு ஐடியாலஜி நீங்க எடுக்க தேவையில்ல. நீங்களாவே உங்களுக்கு கேள்வி கேட்டு பாருங்க. அப்படி ஒரு வீடியோவை லைக் பண்றதா இருந்தா, அவர் இவ்வளவு காசு தாரதா இருந்தா, ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வீடியோ லைக் பண்ற ஒரு சின்ன பிள்ளைங்க, அப்ப மக்களுக்கு அதை கொடுக்கலாம் தானே. இப்ப இதை வந்து நீங்க என்ன செய்றீங்க, அவன் காசு போடுறான், திரும்ப வந்து அவன் காசு கேட்டு காசு போட சொல்லி அப்படி அப்படி சுமார் 15 லட்சத்துக்கு மேல மட்டும் ஒரு கேர்ள் ஒரு ஆள் இருக்கிறான். ஓகேயா? சோ நீங்க இதுல தெளிவா ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். ரியல் மணி மேக்கிங்ல கட்டாயம் ஒரு எஃபர்ட் ஒன்று இருக்கும். அந்த எஃபர்ட்டை நீங்க சரியா லேர்ன் இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். அந்த சிஸ்டத்தை நீங்க சரியா படிக்கணும். ஓகே. அப்ப இந்த பிள்ளைகளை நாங்க அனலைஸ் பண்ண போகக்குள்ள ஒரு 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 பெர்ஃபார்மர் நான் இதை சொல்றேன் எப்படின்னா, இவன் என்ன செய்யறான்னா டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப் செய்வோம். நீங்க வெல்ஃபியர் அகாடமி யூடியூப் சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட்ல பாருங்க. எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்டுக்குள்ள போயிட்டு பாருங்க. அங்க நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ். அந்த வீடியோஸ்ல நான் என்ன இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வீடியோஸ் தான் நிறைய போட்டிருப்பேன். ஸோ அதுல பாருங்க என்னன்னா ஒவ்வொரு டைப்ல ஒர்க் வரும். ஓகே, ஒரு போர்டை சீக்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ கிளிப்பை தந்து இதுல எங்க அட்வர்டைஸ்மெண்ட் வருது சீக்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த ப்ராடக்ட் வந்து ப்ராடக்டோட டெலிவரி சம்பந்தமானது, ஒன் டே டெலிவரியா அல்லது பிக்கப் ஸ்டோர் பிக்கப்பா இப்படியான கன்செப்ட்களை கேட்பாங்க. ஓகே, நிறைய வெரைட்டில இருக்கு, நீங்க அதை பாருங்க. ரைட். இதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, நான் இதை தெளிவா சொல்கிறேன். முதலாவது உங்களுக்கு விளங்குற மாதிரி இதுல நிறைய டைப் ஆஃப் ஒர்க் வரும். எமௌண்ட பேஸா வச்சு அது ஹார்டா இருந்தா கூடுதலா இருக்கும், நார்மலா இல்ல ஹார்ட் இல்லாம ஒரு ஈஸியான எமௌண்ட் குறை இருக்கும். இதான் பொதுவான எடுக்கோள். அதே மாதிரி நிறைய வெரைட்டில நிறைய பேர் இதுக்கு ஜாப்ஸை கொண்டு வந்து தருவாங்க. ரைட். இதுல என்னன்னா கண்டினியூஸா வர ஜாப்ஸ் இருக்கு. கண்டினியூஸா எவ்ரி மந்த் வந்து இந்த ஜாப் வந்து வரும் ஒரு ஜாப். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி என்ன செய்யுதுன்னா, இந்த பிள்ளை ஒரு ஃபைல் ஒன்று எடுக்குது. ஃபைல் எடுத்துட்டு எல்லா ஒர்க்குக்கும் ஓகே, நான் சொல்றது உங்கள்கிட்ட என்னன்னா, நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க தாராளமா யூடியூப்ல பார்த்து நீங்க ஒர்க்கை இது பண்ணிக்கொள்ளலாம், செய்து கொள்ளலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நாங்க என்னன்னா ஒரு கம்யூனிட்டியோட ஒரு சப்போர்ட், ஒரு மென்டர், ஒரு சிஸ்டத்துக்காக தான் ஜாயின் பண்றோம். இப்ப இதுல என்னன்னா இவ வந்து அங்க என்னன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு கைடன்ஸ் ஒன்று இருக்கு. ஓகே, ஏன்னா கைடன்ஸ் வந்து கட்டாயம் எல்லா ஜாபுக்கும் அவங்க தரணும். இந்த வெப்சைட்ஸ்களே அதை அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் பண்ண சொல்லி காரணம் என்னன்னா, எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியில அல்லது எல்லாரும் ஒரு ஆள் சொல்லித்தான் ஜாயின் பண்ணுவாங்கன்னு இல்லை. சும்மா யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கும் இதை சரியா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு கைடன்ஸ் ஒன்று தரணும். இவன் என்ன செய்யறான்னா அந்த கைடன்ஸை வந்து டவுன்லோட் பண்றான். டவுன்லோட் பண்ணிட்டு என்ன செய்யறான்னா ஒரு ஃபைல் சிஸ்டமேட்டிக்கா செய்யறான். இவ பழகினதை யாட்டுன்னா இதுக்கு முதல் ஒரு போய் ஒன்று சொல்லித்தான். பட் அவரை விட இவ கொஞ்சம் வித்தியாசமா செய்யறான். அப்ப ஃபைல்ல போட்டுட்டு அந்த ஜொப்போட பேர் எழுதுறா. எழுதிட்டு என்ன செய்யறான்னா இது வந்து கண்டினியூஸா வார ஜொப்பா அல்லது சீசன் வைஸா வார ஜொப்பான்னு சொல்றான். ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் இல்லாச்சு எப்பயாச்சும் ஒரு தரம் ஒரு ஜொப் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு அந்த கைடன்ஸ்ல எது இவைக்கு விலங்கலைங்கிறத கேட்கிறான். என்னகிட்ட கேட்கிறா, கிளாஸ்ல கேட்கிறா, சீனியர்ஸ்ட கேட்கிறா. கேட்டு இது என்னட்டு நான் கவனிக்கணும் அப்படிங்கறத ஹைலைட்டரால ஹைலைட் பண்றான். ஹைலைட் பண்ணிட்டு அது சம்பந்தமான ஒர்க் இவ்வளவு ஒர்க் செய்யும் அவைக்கு பாருங்க சக்சஸ் ஆக போகுமா. இதைத்தான் இது ஒரு சிஸ்டம் இல்லதான். இப்போ ஆன்லைன் ஜாப்னா முழுமையா இது வந்து ஃப்ரீடம் தான். ஃப்ரீடம்ங்கிறதால நீங்க ஏனோ தானோன்னு இந்த ஜாப் செய்யறல. இது நீங்க தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஓகேயா? ஸோ அப்படி வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்றது, நீங்க ஒர்க் பண்றது, நீங்க கட்டியெழுப்புற சிஸ்டம் வந்து உங்களை எப்போதுமே லாங் டைமுக்கு காப்பாற்றும். ஸோ பிழையான ஜொப்பை தெரிவு செய்யவும் கூடாது, பிழையான இடத்துல இருக்கவும் கூடாது, நீங்க பிழையான ஒரு கைடன்ஸ் பின்னால போகவும் கூடாது. இப்படி நீங்க போனீங்கன்னா ஷார்ட் டைம்ல நீங்க வந்து என்ன செய்வீங்க, ஃபெயிலியர் ஆகிருங்க. லாங் டைம் ஆகுறவங்க சொன்னா சின்ன விஷயம் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரியா நீங்க கண்டினியூஸா எஃபர்ட் போடணும். ஓகேயா? ஸோ அதே மாதிரி ஒரு கேர்ள் தான் இந்தியாவில் இருக்கிற ஒரு கேர்ள், இவ ஹவுஸ் ஒய்ஃப், கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்றா. நாங்க பொதுவாகவே இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதியில் இருக்கிறாங்களுக்கு சர்வேயை நாங்கள் சொல்லுவோம், சர்வே நீங்க செய்யணும்னு சொல்லி. ஸோ அந்த சர்வேயை இவ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிருக்கிறா. ஸோ அதோட ப்ரூஃப் தான் நம்ம ஷேர் பண்ணிருக்கிறோம். ஸோ இது போல நீங்களும் ஆன்லைன்ல எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம நீங்க ஒரு கேர்ளா இருந்து நான் இந்த நாலேஜை வந்து நான் வேர்ல்டுக்கு வித்தியாசமா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள், ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டி. நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும், லைவ் கிளாஸஸ் நடக்கும், சீனியர்ஸ் இருப்பாங்க, மெயினா ஒரு குரூப் ஒர்க்கிங் வீடியோ குரூப் ஆக்சஸ் இருக்கும். அதே மாதிரி இதுல நாங்க ஆக்டிவ் இன்கம், பெசிவ் இன்கம், அதாவது ஒர்க் ஜாயின் பண்ணோன்னா ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ற ஆக்டிவ் இன்கம். அதே மாதிரி பெசிவ் இன்கம் நம்ம ஒன் டைம் ஒர்க் பண்ணோம் லைஃப் டைம் எக்ஸஸ் தரக்கூடிய
பெசிவ் இன்கம். இது ரெண்டையுமே நம்ம எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி கான்செப்ட்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். நீங்க பெசிவ் இன்கம் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல இருந்தால் கைட் பண்ணுவோம். இதுல ஏஐ இமேஜ், பெசிவ் இன்கம்னாலும் ஏஐ இமேஜ்ங்கிற ஒரு ஈஸியான கான்செப்ட். ஓகே, நீங்க வீடியோ எடிட் பண்ணிட்டு வீடியோ போடுற அதுவும் பெசிவ் இன்கம். வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஆர்டிகல் போடுற ஆள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ற அதுவும் இன்கம். ஆனா அதுக்கு வந்து எஃபர்ட் தேவை. பட் இதுக்கு வந்து அப்படி இல்லை. இந்த கிளாஸ்ல ஒரு நாளைக்கு $30 சேல் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உருவாயிட்டாங்க. ஓகேயா? ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் தான். தேவையானாக்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கான்டெக்ட் ஷேர் பண்ண வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி மணி மேக்கிங் சம்மந்தமான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் வெல் ஃபியூச்சர் அகாடமியில் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது டவுட்னா கமெண்ட் இருக்காங்க. கிளாஸ் சம்மந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் கான்டெக்ட் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணும் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். இது 1 மாதம் 2 மாதம் எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. ஓகே, ஸோ அதை நாங்கள் முறையாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ தேவையானாக்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ஷேர்